வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல தாங்க மோட்டர் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சரி மோட்டரோடைய ஃபேன சுத்தி பார்ப்போம் அப்டின்ட்டு சுத்தி பார்த்தா, கொஞ்சம் டைட்டா புடிச்ச மாரி இருந்துச்சு. சரி மோட்டர வெளில கழட்டிட்டு சுத்தி பார்ப்போம்ன்னு பார்த்தா, கொஞ்சம் ஃப்ரீயா சுத்துது. இது என்னடா வம்பா போச்சு அப்டின்ட்டு, சரி பாடிய கழட்டி காயில பார்ப்போம் அப்டின்ட்டு காயில பார்த்தா, காயில் வந்து ஒரு பக்கம் கருகி இருக்குங்க. சரி காயில் தான் கட்டி ஆகணும்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி ஒரு பக்கம் காயில வச்சு 1/2 டேங்க் தண்ணியாவது ஏத்துவோம். ஏன்னா, என் பையனும் ஸ்கூலுக்கு போணும். ஏன்னா குழந்தைங்க வீட்ல இருக்கறனால கண்டிப்பா தண்ணி தேவை. டேங்க்லயும் தண்ணி சுத்தமா கிடையாதுங்க. ஏன்னா இப்படி ஓட்டக்கூடாதான். எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து காயில் கட்ட தான் போறோம். ஸோ அதனால நான் வந்து அப்படியே போட்டு ஒரு பக்கம் காயில்ல வந்து மோட்டர் கொஞ்சம் ஓடுங்க. ஆனா கொஞ்சம் ஹீட் ஆகும். கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுனா மோட்டர் ஆஃப் ஆயிடும். சரி அது வரைக்கும் ஓடட்டும். டேங்க்ல தண்ணி ஏறட்டும் அப்படின்ட்டு நானுமே போட்டுட்டேங்க. நான் எதிர்பார்த்த மாரியே கொஞ்ச நேரத்துல மோட்டருமே ஆஃப் ஆயிடுச்சுங்க ஓவர் ஹீட்னால. இதுக்கப்புறம் போட்டா தாங்காது அப்படின்ட்டு சரி கடைக்கு எடுத்துட்டு போயிட்டேன். கடைக்கு எடுத்துட்டு போய் மோட்டர நான் தான் பிரிச்சேன். பிரிச்சுட்டு திருப்பி பார்த்தா தான் தெரியுது ஒரு பக்கம் காயில் நல்லாவே கருகி போயிருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து நம்ம ரெகுலரா குடுக்குற கடைன்றதுனால அவங்கள்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு மோட்டர் வேணும். நீங்க கட்டி குடுக்குற வரைக்கும் காயில் கட்டி குடுக்குற வரைக்கும் எனக்கு ஒரு மோட்டர் வேணும்னோனே அவங்களுமே வந்து ஒரு 1/2 HP மோட்டர் கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து நானுமே வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணேங்க. மோட்டரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கரண்டுமே போயிடுச்சுங்க. இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்பிக்கையோட ஃபிக்ஸ் பண்ணுவோம் கரண்டும் வந்துடும் அப்படின்ட்டு சரி கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் மோட்டரை போட்டு பார்த்தா மோட்டரும் பக்காவாக ஓடிச்சு. தண்ணியுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இழுத்து கொடுத்துச்சு. நீங்க சொல்லுங்க உங்க ஏரியாவில் காயில் கட்டுறதுக்கு மோட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கொடுத்த மாதிரி ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் மோட்டர் கொடுப்பாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா நான் ரெகுலராக காயில் கட்டுற இடம்ன்றதுனால எனக்கு கொடுத்தாங்களா என்னமோன்னு எனக்கும் தெரியல. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேங்க. பாய்ங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.